வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ மிட் நைட்ல டெய்லி அஃபிஷியல் வோட்டிங் போடலாம் அப்படின்னு டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 4 நாள்ல. ஸோ அந்த அஃபிஷியல் வோட்டிங் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ஓட வோட்டிங் 14வது வாரம் இது. 14வது வாரத்தோட டே 2 ஆ வோட்டிங் அப்டேட்டு. நான் அப்படியே ஒவ்வொருத்தரோட வோட்டிங்கும் சொல்றேன். அத பார்த்துட்டு நீங்க உங்க சஜஷன் சொல்லுங்க. அர்ச்சனாவோட ஓட் வந்து 42.04% 1,59,964 ஓட் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இடத்தை யாரும் தொட முடியாத அளவுல தான் இருக்காங்க. ஸோ நல்ல விஷயமும் கூட. பட் அர்ச்சனா வந்து என்ன சொல்றது? ஒரு மாரி அ பிஹேவியர் அப்படிங்கிறது வேற மாரி இருந்தாலும், பட் அவங்களோட மக்களை கவர்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுல வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால, வோட்டிங் சூப்பரா இருக்கு. 2வது இடம் மணி. மணிக்கு வந்து ரவீனாவோட ஓட் வந்து ஆட் ஆனதுனால 2வது இடத்தை பெற்றிருக்கிறாரு. ஸோ மணி வந்து 18.98% 71,079 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ மணிக்கு வந்து ரவீனாவோட ஓட் வந்து இருந்ததுனால அது ஒரு பெரிய சப்போர்ட். அதனால தான் நான் சொன்னேன். ஒரு 2 பேர ஒரே நேரத்தில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பாதீங்க. அது வந்து இன்னொருத்தருக்கு வந்து பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த புரிதல் வந்து நெறைய பேருக்கு இல்ல. அந்த அந்த புரிதலை தான் நம்ம இங்க புரிய வச்சுட்டு இருக்கோம். பட் இது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். புரிதல். அதுதான். இன்னொரு விஷயம். இப்ப இந்த மாயா, பூர்ணிமா, விஜய் இவங்கலாம் வெளில போனாங்கன்னா கூட, விசித்ரா வெளில போறாங்க. மாயா உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓட்டெல்லாம் மாயாவுக்கு போகும். ஸோ அவங்க கூட 2வது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி பல விஷயங்கள் நடக்குது. பார்ப்போம். மணி வந்து என்ன எந்த அளவுக்கு பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 3வது இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம தினேஷ் அவர்களுக்கு இருக்கு. தினேஷ் வந்து 16.56% 63,020 ஓட்டு வாங்கியிருக்காரு. பட் விசித்ராவை துன்புறுத்தி, துன்புறுத்தியே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் மக்களும் புரிந்து கொள்ளாமல் இவர் ஏதோ சூப்பரா கேம் ஆடுறாரு. மைக்ரோ ஸ்டாம்பிங்லாம் பண்ணி ஒருத்தர வெளியவே அனுப்பிச்சுட்டாரு. சூட்கேஸ் எடுத்து அவங்க வெளியிலேயே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டத்த ஆடுறவருக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் கேம் அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேங்க. தேங்க் யூ. 4வது இடம் வந்து விசித்ரா அவர்கள். விசித்ரா வந்து 9.12% 34,728 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பட் போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் வந்து 3,60,60,000 ஓட்டு வாங்குனாங்க. பட் இப்ப இது ஏன் குறைஞ்சிருக்குன்னா, ஏதோ பர்சனலா டச் பண்ணிட்டாரு, அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அப்படி இல்ல. அது 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 புரிந்து கொள்ளப்பட்ட விதம் தவறாக இருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும், விசித்ரா வந்து அவங்க கேம் ஆடுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 6 வாரம் அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த பாத்ரூம்ல அந்த பாத்திரம் கழுவும்போது அவங்க புலம்புன ஒரு விஷயம். ஸோ அந்த புரிதல் வந்து நமக்கு இருக்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே அது நடந்தது நடந்தாச்சு. இனிமேல் நம்ம பேசி என்ன பண்ண போறோம்? விடுங்க. ஸோ 5வது இடம் மாயா. மாயாவ எல்லாருக்கும் தெரியும். 5வது இடம் மாயா தானே? 6ன்னு போட்டேனோ? இல்ல 5வது இடம் வந்து விஜய் வர்மான்னு நெனைக்கிறேன். ஓகே. 4.9% 18,660 வோட்ஸு. ஸோ இவர் வந்து ஆனா இந்த வாரம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காரு. இந்த வாரம் அனுப்பப்படலாம். அல்லது டாப் 6க்குள்ள கூட அவர் போயிடலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. பார்க்கலாம். அதேபோல 6வது இடத்துல மாயா இருக்காங்க. மாயா வந்து 4.43% 16,468 ஓட் வாங்கியிருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப நல்ல இடம் தான். பட் பார்க்கலாம். இவங்க வந்து டாப் 3க்கு வந்து இது மேடைய ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க மாயா. ஏன்னா அஃபிஷியல் ஓட்டிங் அந்த மாரி இருக்கு. அது ஒரு சர்ப்ரைஸ். அத பார்க்கலாம் பிறகு. அது எப்படி அஃபிஷியல் ஓட் மட்டும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பூர்ணிமா 7வது இடம் 4.23% 15,727 ஓட்டு. இப்ப கூட லைவ்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, "மாயா நீ இந்த வாரம் வெளில போயிருவ" அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா கெஸ் பண்றாங்க. ஸோ அவங்க கேம் வந்து ரொம்ப சூப்பரா ஆடுறாங்க மாயா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஸோ மாயா வந்து கரெக்ட்டா கெஸ் பண்ணி, "நீ தான் வெளில போவ இந்த வாரம். அதனால சூட்கேஸ் எடுத்துடு" அப்படிங்கிறாங்க. பட் சூட்கேஸ் அவங்க எடுக்கல. ஆ இங்க வந்து இவங்க தான் எடுத்திருக்காங்க. அவங்க பேர் என்ன? விசித்ரா தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சேஃப் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்தது வந்து அன்அஃபிஷியல் வோட்டிங். அஃபிஷியல் வோட்டிங்ல ரேண்டமா நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த ரேண்டம் வோட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆச்சரியத்துக்கு உள்ளாவீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். அஃபிஷியல் வோட்டிங் 1 அர்ச்சனா வந்து 33% ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. 2வது இடம் மணி 18% மாயா.
மாயா வந்து 3வது இடத்துல இருக்காங்க. அங்க 6வது இடத்துல இருக்கிற மாயா இங்க 3வது இடத்துல இருக்காங்க. அதான் சொல்ல வந்தேன். 17% 3வது இடத்துல இருக்காங்க. தினேஷ் 11% 4வது இடத்துல இருக்காரு. அர்ச்சனா விசித்ரா 10% 5வது இடத்துல இருக்காங்க. விஜய் வர்மா 6% ஓட்டுல 6வது இடத்துல இருக்காரு. பூர்ணிமா 5% ஓட்டுல 7வது இடத்துல இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் ஓட்டிங் பெர்சன்டேஜ். பட் நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர அஃபிஷியல் ஓட்டிங்கை வச்சு நம்ம யார் யார் எந்த இடம்னு சொல்லிடலாம். ஷாக்கிங் மாயா வந்து 3 பேர்ல ஒருத்தரா வந்து ஸ்டேஜுக்கு போவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை மணி அதே இடத்துல இருப்பாரா? இப்ப மாயா போனதும் அந்த 5% ஓட்டு இங்க கன்வெர்ட் ஆச்சுன்னா இவங்க 21%க்கு வந்துருவாங்க. ஒருவேளை விசித்ராவோட 10% மாயாவுக்கு போகுது அப்படின்னா 21 புள்ளி 17 17 பிளஸ் 5 22 பிளஸ் 10 32%. கொஞ்சம் டஃப் ஃபைட் குடுத்துருவாங்க போல இருக்கு. அர்ச்சனாவா, மாயாவாங்கிற மாரி ஆயிடும் போல இருக்கு. ஸோ அந்த மாரி கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாமோ? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.